ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதல் நாள் எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகி போனால் மொ முதல்ல நம்ம போயிட்டு கொஞ்சம் பழகுறதுக்கு எல்லாருக்குமே டைம் எடுத்துக்கும். ஏன்னா அவங்களோட பழக்கவழக்கம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் இருந்தது வேறு மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஓரளவு அவர் பேசுகிறனால எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜுங்கிறதுனால ஓரளவு பேசி ஒரு 6 மாதம் டைம் இருந்துச்சு எங்களுக்கு. ஃபோனில் ஓரளவு பேசினதுனால எங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு இடத்துல போய் புதுசாக நம்ம இருக்கிறப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கிறது மாதிரி இல்லை. எனக்கு மறுநாள்லாம் நாங்கள் சேர்ந்துமே இல்லை அன்றைக்கி. ஏன்னா ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2-3 மந்த் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். அவருக்கும் கொஞ்சம் ஒர்க்கில் இது இருக்கிறதுனால இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவருமே யோசித்தார். அதனால் நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணிவிட்டு சரிப்பா நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த நாள் மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வாங்க. அவன் தான் 1 வீக் லீவ் எடுத்திருக்காங்களாம்மா. வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வாங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மேரேஜ் ஆகி 2 டேஸில். அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஏன் இப்போ தான் வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. ஏன் வெளியில் இப்போ தானே மேரேஜ் அதுக்கு இதுக்குன்ட்டு நம்ம ரொம்ப ட்ராவல் பண்ணோம் எல்லாமே. அப்படி இருக்கிறப்போ ஊரில் மேரேஜ் வச்சதுனால அதுவே நம்மளுக்கு ட்ராவல் தானே. அப்படி இருக்கிறனால இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போமே, வேணால் பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, பக்கத்துலனா எங்கேன்னு எனக்கு தெரியாதுல்ல. இந்த ஏரியா உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு என்னது தெரியுது, புதுசாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோம். பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, வேணால் அங்கே போயிட்டு வருவோம் ஈவினிங்கு. கொஞ்சம் வாக்கிங் பண்ணிவிட்டு பேசிட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். பக்கத்துலங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ரிலாக்ஸாக நம்ம போய் பேசிகிட்டு இருக்கலாம், பண்ணலாம், ஜாலியாக இருக்கும் இங்கே அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஈவினிங் கிளம்பி 2 பேரும் அப்படியே நடந்து போனோம். ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த பார்க் இருந்துச்சு. போனோன்னா அங்கே ரொம்ப கூட்டம் இல்லை. அன்றைக்கி சண்டேங்கிறதுனால எல்லாம் ரொம்ப கூட்டம் இல்லை. ஏன்னா அதுக்கு பக்கத்துலலாம் நிறைய பார்க் இருக்கிறதுனால அங்கே தான் போவாங்க. இங்கே அந்த அளவுக்கு வாக்கிங் பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அப்படியே பேசிட்டு ரிலாக்ஸாக இருந்தோம். அப்போ அவருக்கு என்ன இந்த மேரேஜில் எதனால் சம்மதிச்சார், என்ன மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பேசி அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் எனக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சு. அவர் சில கமிட்மெண்ட்ஸ்க்காகவும் தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மாதிரி. ஏன் அப்படின்னா நான் அப்போ தான் டிகிரி முடித்து ஒரு 1 இயர் ஆகுது. அப்படிங்கிறப்போ இவர் ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் ஒரு பேபியெல்லாம் இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதுக்காக நம்ம கொஞ்சம் ஓரளவு இதான பொண்ணை கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறனால அதுவும் ஒரு ரீசனாக இது பண்ணியிருக்காரு. இதை கேட்டோன்னே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகிடுச்சு. என்னடா இதெல்லாம் யோசிச்சுட்டு இது பண்ணியிருக்காரு. அப்போ இவ்வளோ ஒரு இதுக்காக தான் நம்மளை இது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி அழுகையாக வந்துடுச்சு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் பின்னாடியே கூப்பிட்டுட்டே வந்தார். திவ்யா என்ன பண்ணுற, ஏன் போயிட்டே இருக்க, வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் போயிட்டுருக்க, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தார். எனக்கு ஒரு மாதிரி கோவமாகவும் ஆயிடுச்சு. இதுக்காகலாம் கூட நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. ஒரு பிடிச்சிருக்கு, சரி நீ படிச்சிருக்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொன்னால் கூட நம்மளுக்கு ஓரளவு மனசு இதாகும். இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இதை பிடிக்கல. சரின்ட்டு நடந்து நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு ரூமில் போயிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துட்டேன். பின்னாடியே அவர் கேட்டார், ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற, என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் ஒரு காரணம் சொன்னீங்க பார்த்தீங்களா என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு, அதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இந்த மாதிரியெல்லாமா ஒரு யோசிச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ண முடியும். ஒரு சில காரணங்கள் சொல்லுவாங்க சில பேர். பணத்துக்காக கல்யாணம் பண்ணோம், நகை பண்ணுறதுக்காக கல்யாணம் பண்ணோம், இல்லை படிப்புக்காக கல்யாணம் பண்ணோம், இவ்வளோ சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணி இது பண்ணுறதுக்காக என்ன மாதிரி ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள். அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியலங்க அப்படின்னோடனே, இப்போ உங்கள் வீட்டில் மட்டும் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் பண்ணுறேன்னு தானே இது பண்ணுவாங்க அப்படின்னோடனே, ஆமாம், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப அந்த பொண்ணை பார்த்துக்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா அம்மா அப்பாவும் யோசிப்பாங்க. அதை தான் எங்கள் அம்மா அப்பாவும் யோசித்தாங்க. உங்களை மாதிரி இந்தளவுக்கெல்லாம் யாரும் யோசிக்கலைல்ல. எல்லார் வீட்லேயும் மாப்பிள்ளை படிச்சிருக்கானா, வேலை பார்க்குறானா, நம்ம பொண்ணை பார்த்துக்குவானா, அதை தான் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னோடனே, ஏதோ சொல்கிறேன், ஒன்றும் நான் கேட்குற மாதிரி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கிளம்பிட்டார் கோவத்தில். அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் இப்படியே தான் போணுச்சு. நானும் பேசலை, அவரும் பேசலை. அதுக்கப்புறம் அவங்களோட அக்கா வீட்டில் சாப்பிட்றதுக்கு
கூப்பிட வந்தாங்க. இது மாதிரி விருந்துக்கு வந்து வர்றதுக்காக கூப்பிட வந்திருந்தாங்க. மறுநாள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க. சரின்னு போய் சாப்பிட்றதுக்கு வந்து மறுநாள் கிளம்பிட்டோம். கிளம்பியும் கார்லேயும் பேசிக்கவே இல்லை. அதை வந்து எங்கள் அத்தை வந்து